என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை காணோன்னு எங்கெல்லாம் தேடுறது? ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வேற வருது. டேய், என்னடா ஆச்சு? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லைனா வீட்டுக்கு போகணும் தான்டா. உன் பொண்டாட்டி வேற ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டு இருக்கு. வா விடுறா. எல்லாம் தேவை இருக்கிற வரைக்கும் தான். உன்னை காணோன்னு அங்கே எல்லாம் பயந்து போயிருக்காங்கடா. பைத்தியம் மாதிரி பேசுற. ஆமாண்டா, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பைத்தியம் பிடிச்சம் போல இருக்கு. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, எவன் நம்மளை ஏமாத்துறான், யார் நம்மளுக்கு உண்மையா இருக்கான், நாம எப்படி மற்றவங்க கிட்ட ஏமாற போறோம்னு நினைச்சாலே பயமா இருக்குடா. ஒவ்வொருத்தனுக்காக ஒவ்வொரு வேஷம் போட்டு போட்டு உண்மையிலே நான் யாருன்னு எனக்கே மறந்து போச்சு. மச்சி, இங்கே பாரு. இங்கே எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கிறது பணம் மட்டும்தான். அந்த பணம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்துட்டா எவங்கிட்டையும் வேஷம் போட வேண்டிய அவசியமே இல்லை. அதான் இல்லையே, அதுக்காக தான் நான் திண்டாடுறோம். இந்த உலகத்தில் உண்மையாக இருக்கிறவனையும் உண்மையை பேசுகிறவனையும் வாழவும் விட மாட்டானுங்க, பொழைக்கவும் விட மாட்டானுங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. சும்மா குடிச்சிட்டு வளராத. அப்போ பொய் பேசணுமா? மற்றவங்களை ஏமாத்தணும் சொல்றியா? இருக்கிறதுலே பெரிய தப்பா தான்டா. தப்பா? எதுடா தப்பு? நீ தாண்டா இந்த உலகத்தோட கனெக்ட் ஆகாம இருக்க. இப்பெல்லாம் திருட நம்ம வீட்டுக்குள்ள வந்து திருடுறது இல்லை. நம்ம தான் நம்ம கையில இருக்க பணத்தை திருடங்கையிலே எடுத்துட்டு போய் கொடுக்குறோம். போதுண்டா டேய். நானா இருக்க வழி இருந்தா சொல்லு, இல்லாட்டி கிளம்புடா. கொள்ள அடிக்கலாம்டா. டேய் போடா. டேய் டேய் டேய், இங்க பாரு. ஒரே ஒரு தடவை பெருசா, அதுக்கப்புறம் எது வேண்டாம். நீ யாரு? நானா இருந்துடுறேன். நீ ஊனு மட்டும் சொல்லு. என்கிட்ட செம பிளான் இருக்கு. எவன் கண்ட்லையும் மாட்ட மாட்டோம். அதுக்கப்புறம் சும்மா பணத்துல மிதக்கலாம்டா. டேய், இதெல்லாம் சரியா வருமாடா? நினைச்சாலே பயமா இருக்கு. பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. பிளான் என்னன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் முடிவு உன்னோடு. சரி, இந்த தடவை நீ சொல்றத கேட்டு உன்னை நம்பி வரேன். போலாம். மச்சி, எங்க போற? நம்ம போற வேலைக்கு இப்படியே போனா மாட்டிக்குவோம். இதுக்குன்னு தனி ஸ்டைல் இருக்கு. அதுல போனாதான் மச்சான் கெத்து.
ஏய் வாடா. ஏய் ஏய் ஐயா ஐயா ஏந்திருங்க, போயிட்டு வாதீங்க, ஒன்றும் இல்லை. மச்சான் மச்சான், இது நம்ம பிளான்லயே இல்லையேடா. ஏய் இது நம்மளோடதே இல்ல, மரியாதை இங்க இருந்து கிளம்பல, வா. இங்க இவ்வளோ கிடக்குடா, இதெல்லாம் விட்டுட்டு எப்படா வர சொல்ற? ஏய் மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து கிளம்பல, வா. நீ போடா. சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் மேலே கை வைக்கிற? திருட்டு நாய்ங்களா. சார், முதல்ல என்ன நடந்ததுன்னு விசாரிக்கலாம். அதுக்குள்ள அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேணாம். விசாரணை எல்லாத்துக்கும் விசாரணை. போய் அங்க துப்பு கிடையாது பாரியா. ஓகே சார். வந்துட்டோம். ஏய் இப்போ என்னடா பண்றது? அந்த ஆளை பார்த்தாலே ஒரு டைப்பா தெரியுறான். டேய் அங்க என்னடா பார்த்துட்டு இருக்க? அவர்கிட்ட போய் ஏதாவது பேசி புரிய வைடா. சார், இங்க ஒரு கருப்பு கலர் புல்லட் இருக்கு சார். கூடவே ஒரு கடப்பாரை இருக்கு சார். ப்ளீஸ் சார்.
சார் இந்த வழியா வரப்போ யாரோ 2-3 பசங்க இவரை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள துரத்தி விட்டு இவருக்கு ஹெல்ப் தான் சார் பண்ணிட்டு இருந்தோம். எங்க மேல எந்த தப்பு இல்லை சார். எங்களை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். கொள்ளடிச்சிருந்தா கூட மாட்டிருக்க மாட்டோம் போல. இப்படி ஹெல்ப் பண்ண போய் மாட்டிக்கிட்டோம். யோ சொல்லியா சார் என்னுடைய பணத்தை கொடுத்துருங்க சார். சார் சார் நீங்களாவது நாங்கள் சொல்கிறத நம்புங்க சார். தயவு செஞ்சு அவருக்கு பேசி புரிய வைங்க சார், ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார், அவசரப்படாதீங்க சார், ஹோல்ட் பண்ணுங்க சார். இவங்க பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இவங்களுக்கான நியாயத்தை கேட்கறதுக்கும் இவங்களை பாதுகாக்கிறதுக்கும் யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா சார்? இன்னும் விசாரணையை தொடங்கல, ஆனா உங்க தனிப்பட்ட விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு இவங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சார். உனக்கு என்னையா குறை வச்சோம்? என்ன போல போட்டுக்க உடுப்பு, உனக்குன்னு அதிகாரம் கொடுத்த அழகு பார்த்தா நீ விசாரணை கேட்கும்போதே நினைச்சேன் அதிகாரத்தை பார்த்து கேள்வி கேட்பேன். சட்டநாதன், இவனுங்க கூட்டம் இங்கே அதிகம், அதான் எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியிருக்கு. நீ கொஞ்சம் ஓரமாக பொத்திக்கிட்டு நில்லு. ஆமா சார், நீங்க சொல்றது சரிதான். எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் அதிகாரத்தை பயன்படுத்தி அறியாமல் இருக்கிற மக்களை பாதுகாக்க ட்ரை பண்றேன். அதே நேரத்துல உங்களை மாதிரி அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறவங்களை எதிர்த்து நின்னு கேள்வி கேட்கறது எனக்கு பெருமை தான் சார். ஆமாம் சார், கேள்வி கேட்கணும், எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். எங்களை தெளிவாக வழி நடத்த உங்களை மாதிரி ஒருத்தர் இருந்தால் போதும் சார், நாங்கள் வழி தவறி போக மாட்டோம். சட்டநாதன், இவனுங்களுக்காக ஒன்றை பாதுகாக்க மறந்துட்டியா? என்னடா இவன் வந்தான், பார்த்தான், கேட்டான், அப்புறம் எல்லாரையும் சுட்டுட்டு வா முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? நீ எதுவும் பெருசாக நினைக்காத, இது மேலெடுத்து உத்தரவு. இவனுங்க போல ஆளுங்க இருக்கானுங்களே, இவனுங்க ஏன் வாழறணும்னு அவனுங்களுக்கே தெரியாது. ஆனால் நீ அப்படி இல்லை, மற்றவங்கள போல குழைப்புக்காம நல்லா தெளிவாக அதிகாரத்தை பார்த்து கேள்வி கேட்கணும்னு உன் மனசுக்குள்ள ஓடுது பாரு. அந்த மாதிரி முட்டுக்கட்ட கூட்டத்தை தேடி கொள்றது தான் மை ரியல் டியூட்டி.
யாரு, எங்க இருந்து வரோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்க என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல. இப்ப எங்களை ஜோக்கராக்கி ஆட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? இங்க யார் வாழணும் யார் வாழக்கூடாது முடிவு பண்றதுக்கு நீ யாரா? என்ன சொன்ன? நாங்க முட்டுக்கட்டு கூட்டமா? அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறதுக்காக உன்னை முட்டு கொடுத்து வச்சிருக்கான் பாரு, அந்த கொம்பனுக்கு கொம்படா நாங்க. கூடவே ஒரு கடப்பாறை இருக்கு சார். இப்போ நம்ம ஒரு அழகான பாடலை கேட்டு ரசிச்சோம். அடுத்து யார் லைன்ல இருக்காங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் கதிரவன். நான் அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கதர். நம்ம ஷோட தலைப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க மேடம். உங்க வாழ்க்கையில, அதாவது நல்லது கெட்டது சூழ்ச்சி இது போல சந்தர்ப்பங்கள்லாம் வந்தா நீங்க என்ன மாதிரியான கேரக்டரா இருக்க முடிவு பண்ணுவீங்க கதர்? பொதுவாகவே மனிதனுக்குள்ள நிறைய கேரக்டர்ஸ் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதற்கான சந்தர்ப்பம் வரும்போது தான் அந்த கேரக்டரும் வெளியே வரும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி தான், சில நேரம் சூழ்ச்சிக்காரனாகவும் இருப்போம், சில நேரம் நம்மளோட தெரிஞ்சும் அதை காப்பாற்ற முடியாத பயந்தாங்கோலியாகவும் இருப்போம். அதே சமயம் நம்ம கையில் அதிகாரம் இருந்தும் நம்மளை நம்பி வந்தவங்களை அம்போன்னு விட்டுட்டு போகிற கையாலாகாதவனாகவும் இருப்போம். ஆனால் பல நேரத்தில் தப்புன்னு தெரிஞ்சும் தப்பானவங்களுக்கு துணை போகிற சுயநலவாதியாக கெட்டவனாக இருப்போம். பொதுவாக நமக்கு நல்ல எண்ணத்தை விட கெட்ட எண்ணம் தான் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வரும். அதுதான் மனிதனோட வளர்ச்சிக்கு தடையாகவும் இருக்கும். அதனால நாம் நம்மளை எவ்வளோ சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. அப்போதான் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெளிவாக புரிய வரும் மேடம். கண்ணதாசன் எழுதிய பாடல் வரிகளில் எம்ஜிஆர் நடித்த வேட்டைக்காரன் படத்தில் ஒரு பாடல் வரும் மேடம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். நல்லாவே சொன்னீங்க கதர். எப்பவுமே போராட்ட குணத்தை வளர்த்துக்கணும். எல்லாத்தையும் போராடி தான் பெற வேண்டிய நிலை இங்க இருக்கு. உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக மீண்டும் ஒரு அழகான பாடல் படிக்காதவன் படத்திலிருந்து.
நன்றி.